ஆண்டவர் அழைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதே. பொறுப்பை தட்டி கழிப்பார்கள். மோசே என்ன சொல்லுகிறான்? யாத்திராம 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தர்கிட்ட சொல்றான், திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. 400 வருஷம்தான் அவங்க அடிமைத்தனத்துல இருப்பாங்கன்னு பைபிள்ல எழுதி இருக்குது. ஏன் 430 வருஷம் இருந்தாங்க? ஒரு தலைவன் இல்லை, ஒரு ஆள் கிடைக்கல. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ போ. திக்குவாய ஆண்டவர் மாத்தினாரு. உன் திறமையினால இல்ல, உன் வாயினால அல்ல, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். அடுத்தது கிதியோன் என்ன சொல்றான்? நியாயாதிபதிகள் 6:15 வாசி. அதற்கு அவன், என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? நான் எப்படி ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிது. என் குடும்பத்தை பார்த்தா ரொம்ப ஏழை. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். எல்லாரிலும் நான் தான் சிறியவன் என்று சொன்னான். ஆண்டவர் சிறியவங்களை தான் தேர்ந்தெடுப்பார், எளியவங்களை தான் அழைக்கிறார், கஷ்டப்படுறவங்களை தான் ஆண்டவர் பார்த்து எடுக்கிறார். உன் திறமையினால அல்ல. ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது ஒதுக்கப்பட்ட ஆளா நீ இருக்கலாம். தாவீது எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, அவனை தான் ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். பேச முடியாதவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். 27 வரங்களை பற்றி சொல்லியிருக்கு பைபிள்ல. ஏதாவது ஒரு வரம் உனக்கு இருந்தா அதை எடுத்து சபைக்கு பயன்படுத்து. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உன்னை பெரிய காரியங்களை செய்ய அழைத்திருக்கிறார்.